ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நின்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மார்கழி கொண்டாட்டத்துல இன்னைக்கு பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இதற்கு முந்தின பாடல்ல கோவில் காப்போனின் அனுமதி பெற்று திருவாசல்ல அவங்க உள்ள போறாங்க. திருவாசல் காவலாளியின் அனுமதி பெற்ற பிறகு இந்த பாடல்ல திருமாளிகைக்குள்ள உள்ள போறாங்க. அங்கே முன்புறமாக பள்ளி கிடாத்திருக்கும் நந்தகோபனையும் அதுக்கப்புறம் யசோதையும் கண்ணனையும் பலராமனையும் துயில் எழுப்புறாங்க. நந்தகோபன் தர்மம் செய்வதில் ரொம்ப சிறந்தவர். வேண்டியவருக்கு வேண்டியபடி கொடுக்கும் வள்ளல் தன்மை வாய்க்க பெற்றவர். அம்பரம் அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம். அம்பரமே தண்ணீரே அப்படின்னா வேண்டுபவர்களுக்கு ஆடையும் தண்ணீரும் கொடுப்பவர் அவர்தான் இந்த நந்தகோபாலர். தண்ணீரையும் ஆடையும் வேண்டி வந்தால் இவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வருவோருக்கு கொடுக்கறது தான் இந்த செயல் குறிக்கும். அறஞ்செய்யும் அப்படிங்கிற செயல். ஆனா இந்த பெண்களுக்கு உண்ண சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையாகவும் யார் இருக்கா இப்போ? கண்ண பரமாத்மா. இதைத்தான் நம்மாழ்வார் சொல்வாரு. 6ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியில 1ஆம் பாசுரத்துல உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி தின்னும் என் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே அப்படின்னு. அதாவது அவருக்கு சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற தண்ணியும் போடுற வெத்தலையும் எல்லாமே கண்ணனா தான் தெரியுதான். அதனால கண்கள்ல நீர் மல்கி அவரு அந்த திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரை அதை சிறப்பிச்சு கூறுறாரு இந்த பாசுரத்துல. இதே மாதிரி தான் இங்க இந்த ஆயர்குல பெண்களுக்கு எல்லாமே கண்ணனா தெரியுறாங்க. அவங்களுக்கு அங்க ஆடைகளோ இல்ல நீரோ தேவையில்லை. அந்த கண்ணன் இருக்கும் திருமாளிகை நந்தகோபனோட திருமாளிகை இல்லையா? அதனால வேண்டியவருக்கு கொடுப்பவர் அந்த நந்தகோபாலன். அதனால அவர்கிட்ட போய் கண்ணனை துயில் எழுப்புங்க அப்படின்னு கேட்க போறாங்க. தண்ணீரையும் உண்ணும் சோற்றையும் தர்றது போலயே கண்ணனையும் அவர் தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஆயுர்குல பெண்கள் அங்க நந்தகோபாலன் கிட்ட இந்த வேண்டுதலை வைக்கிறாங்க. இதுக்கு மேலும் கண்ணனை காப்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த நந்தகோபன் எல்லாருக்கும் முன்னதாக திருவாயினோட நுழைவாயிலை தாண்டியதும் அமைந்திருந்த முதல் மண்டபத்துல, அதாவது தலைமை காப்பாளன் இருப்பான் இல்லையா, அவன் இருக்கிற அந்த மண்டபத்துல அவரு தூங்கிட்டு இருக்காரு. அதனால முதல்ல எழுப்புறது நந்தகோபாலனை தான் அப்படின்னு அந்த ஆயுர்குல பெண்கள் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யசோதா தேவியை எழுப்புறாங்க. கோகுலத்து பெண்கள் எல்லாருமே வஞ்சி கொடி போன்று இருப்பாங்களாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குல விளக்காகவும் நந்தனோட திருமாளிகைக்கு ஒரு மங்கள தீபமாகவும் இருப்பவங்க இந்த யசோதை தாய். ஒரு செடியோட கீழ்ப்பாகம் துவண்டால் அதோட கொழுந்து வாடுவது போல கோகுலத்து பெண்களுக்கு ஒரு குறை அப்படின்னு வந்தா போதும் உடனே சோகப்படுறவ இந்த யசோதை தாய் தான். அதனால தான் ஆண்டாள் யசோதையை வர்ணிக்கும் போது கொம்பு அன்னாருக்கு எல்லாம் கொழுந்தே அப்படின்னு குலவிளக்கே அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க. தன்னோட குறை அறிவிக்க யசோதை நங்கையை எழுப்புறாங்க இந்த ஆயர்குல பெண்கள். ஆயர்குல பெண்கள் சொல்ற குறையை கேட்டு இவள் உடனேயே அதை போக்குவாள் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் யசோதையை முழிக்க வச்சு அவங்களுக்கு விளக்கி சொன்னோம்னா அதில் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இவங்களோட குறைய போக்குவாங்க அப்படின்னு நினச்சி யசோதை தாயை எழுப்புறாங்க. இப்போ இதை ஆண்டாள் அந்த பாசுரத்தில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும்
எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அறிவுராய்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். எங்களோட குறைய தெரிஞ்சுக்கோங்க தாயே, எங்களுக்கு குறை இருக்கு, நீங்க குறைன்னு ஒன்று கேட்டாலே அதை நிவர்த்தி செய்ய நீங்க முடிவெடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி எங்க குறைய தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பறை தர்றதுக்காக அந்த கண்ண பரமாத்மாவை துயில் எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெருமானை பற்றுபவர்கள் பிராட்டியை முன்னிட்டே பெருமாள் கிட்ட போகணும், அதுதான் சம்பிரதாயம். அப்படி இருக்க நந்தகோபனின் பிராட்டி யாருங்க? யசோதை. அவங்கள முதல்ல எழுப்பாம நந்தகோபுரம் ஏன் முதல்ல எழுப்புனாங்க? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா பிள்ளை மேல் வைத்துள்ள பாசத்தினால் திருமாளியின் முதல் கட்டிலே இருப்பவர் யாரு? நந்தகோபன். ஆகவே இட அமைதி குறித்து யசோதை எழுப்புவதற்கு முன்னால நந்தகோபனை எழுப்ப வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா நமக்கு யாரை கடந்து போறோமோ அவங்களோட அனுமதியும் அவங்களோட தயவும் வேணும், நமக்கு ஒரு உதவி வேணும்னா. அதனால நந்தகோபர் தான் முதல் தலைமை வாயில படுத்திருக்காரு. அவரை எழுப்பாம யசோதை எழுப்ப முடியாது. அதனால முதல்ல நந்தகோபனை எழுப்பிட்டு அவர்கிட்ட உதவி கேட்டுட்டு அதுக்கப்புறம் யசோதை கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் கண்ணனை விழித்து அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தவனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடியார்களுக்காக அம்பரமாகிய ஆகாயம், அந்த ஆகாயத்தை ஊடே அறுத்தது போல ஆகாசத்தை அடைத்து கொண்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போனார் இல்லையா, அந்த கருத்தை இங்கே சொல்றாங்க. அப்பேற்பட்ட நீ எங்களை ரட்சிக்க எழுந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உம்பர் கோமானே அப்படின்னு சொல்றாங்க. பரமபதத்தில் உள்ள நித்திய சூரியர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறவன், அதைத்தான் உம்பர் கோமான்னு சொல்லுவாங்க. அதால உம்பர் கோமானே நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம், நீ உறங்கக்கூடாது, கொஞ்சம் எழுந்திரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போவும் கண்ணன் எழுந்திருக்கல. இப்போ தாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்தாங்க. ஏன்னா அண்ணன் பலதேவன் இருக்க அவனை எழுப்பிய அப்புறம் தானே தம்பியாகி கண்ணனை எழுப்பியிருக்கணும். முன்னுக்கு பின்னா முரண்பட்டு விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ராம அவதாரத்துல ராமனுக்கு தம்பியாக பிறந்த லக்வணன் என்றோ பகவானுக்கு அண்ணனாகவும் ஒரு முறை அவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதாவது ராமனுக்கு தம்பியா பிறந்த லக்வணன் அவனுக்கு அண்ணனா ஏதாவது ஒரு அவதாரத்துல பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் இப்போ கண்ணனுக்கு அண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கான். இந்த மாதிரி பலதேவன் பிறந்த அதிர்ஷ்டத்தினாலதான் அவனோட பொற்கால் பொழிய அடியெடுத்து கொடுத்தமைனாலதான் அதையொட்டி கண்ணன் அவதரிச்சான். அதனால அவனையென்றோ கண்ணனுக்கு முன்பாக எழுப்பியிருக்கணும் அப்படின்னு நினைச்சு பலதேவனை எழுப்பும் அந்த நோக்கத்தோட பலதேவனோட மேன்மையை உணர்த்துறதுக்காக செம்பொர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு அவனை வாழ்த்தி பேசுறாங்க. அப்படி சொல்லிட்டு நீயும் உன் தம்பியும் உரங்களாகாது, நீ எழுந்திரு, அதோட உன்னோட தம்பியும் துயில் எழுப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொர் கழலடி செல்வ பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவங்க இந்த பாசுரத்தோட விளக்கமா ரொம்ப அழகா சொல்றாங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, ஒரு வீட்டுக்குள்ள போய் பெற்றோர்களையும் அவங்க பிள்ளைங்களையும் எழுப்புறாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு கடைக்குட்டியை பார்க்கணும்னா முதல்ல பெத்தவங்களோட தயவு வேணும், அடுத்து அந்த மூத்தவரோட தயவும் வேணும். அதுக்காக ஆயர்குல பெண்கள் எல்லா நடைமுறை விதிகளுக்கு உட்பட்டு அவங்க முதல்ல வாயில் காப்பான தயவு கேட்டு, அதுக்கப்புறம் பெத்தவங்களை அவங்களோட அனுமதி கேட்டு, அதுக்கப்புறம் மூத்தவரோட அனுமதி பெற்று அப்புறம்தான் அந்த இளையவரை எழுப்புறாங்க. எவ்வளோ அழகான பாசுரம் இல்லையா? இப்போ இந்த பாசுரத்தோட உட்கருத்தை பார்க்கலாம். முதல்ல எப்பவுமே குருவை அடைஞ்சு திருமந்திரத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இறைவனுக்கு அந்தரங்கமாக இருக்கிறவங்கள முன்னிட்டு இறைவனை பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட பொருள். இதில் நந்தகோபன் தான் ஆச்சாரியன். தாயாகிய, தாயின்றது யசோதைய தாயை குறிக்குது, அதை பிராட்டின்னு வச்சுக்கலாம். அவங்கள எழுப்புதல் திருமந்திரத்தோட பொருளை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அறிகுறி. இந்த பூவுலகத்தில் மக்களுக்கெல்லாம் மாயை அகற்றி உண்மை நிலையை உணர்த்தவல்ல அந்த ஆண்டவன் அவன்தான் கிருஷ்ணன். பரமபதத்தில் நித்திய சூரிகள் எல்லாம் குழுமி இருக்கிறது போல நாங்களும் இப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு இதுதான் சரியான நேரம். எங்களுக்கு அருள் புரியறதுக்கு தாமதம் வேண்டாம்.
உம்பர் கோமானே, அதாவது நித்தியசூரிகளோட தலைவனே, நீ உறங்காமல் எழுந்திரு. எங்களை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீ எங்களை பார்க்காம இருந்துடாத. ஆச்சாரியனையும் ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிவோரை முன்னிட்டு சரண் புகுவதே இந்த பாசுரத்தோட பொருள். இப்போ ராமானுஜரை குறித்து இந்த பாசுரத்தில் என்ன பொருள் கூறியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜீவாத்மாக்களுக்கு உணவும் உயிரும் போன்றவர் தான் ராமானுஜர். அது எப்படி? செம்பர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்றபடி ஆச்சாரிய பக்திய ஆண்டாள் பலராமனையும் உட்கொண்டு வெளிப்படுத்துவது ஒரு விசித்திரமான அனுபவம். தவிர அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் நந்தகோபனின் இடத்துல திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகமான ஆடை நீர் சோறு அப்படின்னு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வார் கருத்துக்கு சேர ஜீவாத்மாக்களை தனது ஆச்சாரியனான ஸ்ரீ ராமானுஜரே உய்விக்கிறான் அப்படின்னு ஆண்டாள் அனுபவிச்சு பேருவகை கொள்றாங்களாம். அம்பரமே என்ற ஒரு சொல்லால ராமானுஜர் தான் ஜீவாத்மாக்களுக்கு எல்லாமாக திகழ்றார் அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்தம். ஆதிசேஷன் தான் ராமாவதாரத்தின் போது லக்வணனா அவதரிச்சான். அவனே கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனா அவதரிச்சான். இந்த கலியுகத்தில் அவரே தான் ராமானுஜராவும் அவதரிச்சாரு. இதில் ஆதிசேஷன் அவதாரமான பலராமனோட அவதாரத்தை செம்பர் களலடி செல்வா பலதேவா அப்படிங்கிற சொல்லால் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ இவர் தான் பின்னாடி ஸ்ரீமத் ராமானுஜரா பிறக்க போறாரு அப்படிங்கிறது ஸ்ரீ ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அப்படி அந்த பாசுரத்தில் ஒரு சொற்றொடர் போட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ராமானுஜர் தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உண்ணும் சோறாகவும் உள்ள உயிராகவும் இருக்காரு. அவர் தான் அப்படி தத்துவார்த்தமாக எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லாருக்கும் தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடியுது. மீண்டும் நாளைய பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.